அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிக்னேச்சர் அம்மா சமையலில் இன்றைக்கி பூரியும் அதுக்கு தொட்டுக்க கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறோம். இந்த பூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே பிடிக்காது. பொரிக்கும் போதும் அங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காது. நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி பூரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. மறந்துடாமல் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு பூரிக்கு நான் ஒரு 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன், கோதுமை மாவு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த கப்பு எடுத்துக்கங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இது ஆட்டா மாவு, சப்பாத்தி செய்வோம்ல ஆட்டா மாவு, அது 1/2 கப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே ரவா மாவு 1 கரண்டி போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சீனி போட்டுக்கிறோம். அப்போ தான் பொரிக்கும் போது அந்த பூரி கலர் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காண்டி சீனி போட்டுட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்குங்க. தண்ணி அளவுலாம் சொல்ல மாதிரி இல்லை, ஏன்னா அது எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு தெரியாது. நான் இப்போ 1 கப்பு எடுத்துருக்கேன். அதுலேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டே வரேன். நல்லா மாவு பூரிக்கு எப்படி பிணைவோம் அந்த மாதிரி பிணைஞ்சிருங்க. 1 கப் தண்ணி பத்தலை, நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பிணையிறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து மாவு பிணைஞ்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். தண்ணி நீங்கள் பிணையும் போது பார்த்து தான் ஊற்றி பிணையணும். மாவு கொஞ்சம் நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா பிணைஞ்சிருங்க. அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா கிராஸாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி ரொம்பவும் கொலன்னு பிணைஞ்சிடக்கூடாது. இது கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். எனக்கு பாக்கி தண்ணி இருக்குது, இவ்வளோ தண்ணி. இப்போ இது மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு எண்ணெய் பூசி வச்சுக்கிறேன். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாவு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம், ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு இந்த கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி கறியோடு சாப்பிட்றதுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். வீட்டில் மீன் கறி, சாடின் இந்த மாதிரிலாம் இருந்தால் சாப்பிட்லாம். நான் இதுக்கு இந்த கிழங்கு மசாலா செய்ய போகிறேன். நான் 3 கிழங்கு முன்கூட்டியே அவிச்சு வச்சுட்டேன். இப்போ அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கிழங்கு நம்ம அப்படியே கையிலே பிசைஞ்சு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு தோல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கையில் பிசைஞ்சு விட்டுடலாம். ரொம்ப அப்படியே தூளாக பிசையாமல் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி பிசைஞ்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். கிழங்கு நான் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கொஞ்சம் கடலை மாவு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அது ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு கரண்டி போல் கடலை மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இதை
கடலை மாவு கரைச்சிட்டோம். இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறது பார்த்துடலாம். சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது வந்து கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துருங்க. கடலைப்பருப்பு வறுத்தோன்னே இப்போ இது கூட நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். மெலிசாக வெட்டி வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிடுவோம். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் கருவேப்பிலையும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கும் போதே இப்போ இது கூடயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ இது கூட நம்ம இஞ்சியும் பூண்டு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஊசி மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டும் கொஞ்சம் தட்டிட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குவோம். மஞ்சள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, எல்லாம் போட்டு நல்லா கிண்டி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிழங்க போட்டுக்கலாம். கிழங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த வெங்காயம் மசாலாலாம் அதில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு அது ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டு இந்த கடலை மாவு ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் கேரட்டு இலசிட்டு போடுறேன். பொடிசாக இலசி போட்டிருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் தூவிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. மறுபடியும் இன்னும் நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த கிழங்கு வந்து தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதனால் நம்மளுக்கு பூரிக்கு தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் இன்னும் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் பார்த்துட்டு தான் தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்து ஊற்றணும். ஏன்னா மாவு கடலை மாவுலாம் ஊற்றிருக்கிறதுனால அது ஆறுனோன்னு இன்னும் கட்டியாகும். அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்குங்க. இதுதான் நம்மளோட கிழங்கு பூரி கிழங்கு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் பூரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதான். நான் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு சில்லறான அளவில் பிடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிடிச்சிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தான் செய்கிறேன். ரொம்பவும் பெருசாக இருக்காது, ரொம்பவும் சின்னதாக இருக்காது. கரெக்டாக இருக்கும் சின்னதாக ஒரு அளவுக்கு.
எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம மாவு மெலிசாக உருட்ட வேண்டியதுதான். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் தடுப்பாகவும் இல்லாமல் சுமாராக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டணும். நான் இந்த அளவுக்கு தான் தேய்ச்சிருக்கேன். ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். அந்த பேலன்ஸ் மாவுலாம் வந்து நம்ம மூடி வச்சிடணும், இல்லாட்டி காஞ்சி போயிடும். மாவு போட்டு அடுத்து தேய்க்கும் போதும் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் தேய்ச்சிருங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி தேய்ச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சிடலாம் வாங்க. சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லைன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மாவை கிள்ளி போட்டிங்கன்னா டப்புன்னு மாவு மேலே எந்திரிச்சு வந்துடும். அந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே இப்போ நம்ம பூரியை போட்டு பொரிக்க வேண்டியது தான். நீங்கள் பொரிக்கும் போதே கொஞ்சம் அப்படியே அமுத்தி விட்டு பொரிச்சிங்கன்னா தான் அந்த பூரி வந்து உப்பி வரும். அப்படியே சும்மா போட்டுக்கிட்டு அப்படியே நிற்காமல் அப்படியே கொஞ்சம் அந்த அந்த கரண்டிலே கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே சொந்தமாகவே அப்படியே பால் மாதிரி வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு செவந்தோடனே எடுத்து எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். இப்படியே ஒரு பூரியாக போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி அமுத்தி பொரிச்சிங்கன்னா அழகாக வரும் பூரி. பார்த்திங்கன்னா நான் பூரியெலாம் பொரிச்சிட்டேன். இதான் நம்மளோட பூரியும் கிழங்கு மசாலாவும் இந்த பூரி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பூரி வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே பிடிக்காது. நல்லா மெதுவாக இருக்கும். பூரியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சிக்னேச்சர் அம்மா சமையல் ரெசிபியை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.